நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு 10 இயர்ஸாக நாங்கள் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட்டு அது கிச்சன் வரும்போது சொல்கிறேன் என்னென்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், டிவி யூனிட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் மீட்டர் பண்ணியிருக்கோம். யூபிவிசியில் சிட்டி வியூ உங்களுக்கு எல்லாமே தெரியும் பாருங்கள். இது 9th ஃப்ளோரு. ரெட்மி டிஎஸ் கோயம்புத்தூருங்க. இது என்ன சைட் பார்த்தீங்கன்னா, ஜெயின் அனனியான்னு சொல்லி விலாங்குச்சி ரோட்டில் அங்கே லொக்கேட் ஆகிருக்குங்க சைட்டு. இங்கே வந்து 2 BH இண்டிவிஜுவல் ஃப்ளாட்டு. இங்கே வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் இன்டீரியர் பண்ணியிருக்கோம் யூபிவிசி மெட்டீரியலில். இங்கே வந்து என்ன கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷனில் டோட்டலாகவே நம்ம பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் நம்ம டிவி பார்க்கலாங்க. டிவி பாருங்கள். டிவி ஃபுல்லாகவே கிரே கலரில் பேனலிங் பண்ணி, ஏன்னா ஏன் கிரே கலர் பேனலிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, வால் ஒயிட், இந்த வால் ஒயிட் இருக்கும்போது ஒரு கான்ட்ராஸ்ட்டாக உள்ள கலர் பார்த்தீங்கன்னா இந்த கிரே கலர் வால் பேனலிங் பண்ணி அதில் ஓப்பன் செல்ஃப் வச்சு, இதுக்கு மேலே லாங்காக ஒரு செல்ஃப் வச்சு அதில் இப்போ லைட் செட்டிங் கொடுத்துருக்கோம், ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்டோரேஜ், ஸ்பீக்கரு, செட்டப் பாக்ஸு, அந்த சீக்வன்ஸுக்கு வேண்டி நம்ம பிளாக் கலர் கிளாஸ் கொடுத்து 2 சைடுமே டோர் கொடுத்துருக்கோங்க. இது வந்து கஸ்டமைஸ் தான். டிவியின் பொறுத்தவரையும் நம்ம கஸ்டமைஸ் தாங்க. நம்ம வாலுக்கு தகுந்த மாதிரி, நம்ம ரூமுக்கு தகுந்த மாதிரி, ஒரு காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் நம்ம மாற்றிக்கலாங்க. ஓகேங்களா? இந்த வீட்டில் இந்த வாலில் பார்த்தீங்கன்னா இது போதுமானது போல், அதனால் நான் இந்த பேட்டர்ன் யூனிட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நம்மளுடைய அடுத்தது பூஜா பார்க்கலாம். பூஜா அதே மாதிரி தான், சேம் அப்படியே ஃபுல் பேனலிங் பண்ணி 2 சைட்லேயுமே ஓப்பன் ரேட்ஸ் கொடுத்து, சென்டரில் பார்த்தீங்கன்னா பூஜா டோர்ஸ் கொடுத்துருக்கோம், பெல்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பெல்ஸ் வேண்டாம், எனக்கு இந்த ஷீட் கலர் வேண்டாம் அப்படின்னா கிளாஸ் வேணால் கிளாஸ் கொடுத்துக்கலாம். இந்த கிளாஸ் நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்குதுங்க, விநாயகர், ஓம், அந்த மாதிரி நிறைய டிசைன் கிளாஸஸ் இருக்குது. நம்ம அது வேணாலும் போட்டுக்கலாங்க. இது ஓப்பன் பண்ணும்போது வால் ஒயிட்டாக இருக்கிறதுனால இங்கே ஃபோட்டோ ஃப்ரேமு விளக்கில் ஏற்றுவோம் இல்லைங்களா, அதனால் அந்த தீபம் அந்த கரையாகுங்க. அந்த கரை ஆகாமல் இருக்கிறத நம்ம பேனலிங் பண்ணுவோம். இந்த பேனலிங் பண்ணும்போது என்ன, உங்களுக்கு ஏதாச்சும் ஈரத்தும் வச்சு ஒயிட் பண்ணும்போது உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் பேனலிங் பண்ணுறது பாருங்கள். உள்ள ஒரு 2 செல்ஃப் கொடுத்து வச்சுருக்குங்க. அது கீழே அப்படியே டோர். நாங்கள் ப்ளக் பாயிண்ட் வருது, அங்கே லேண்ட்லைன் வரனால அங்கே ஓப்பன் ஏரியா கொடுத்துருக்குங்க. ஏன்னா ஃபுல் கவர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சன்லைட் வந்து ஸ்டாப் பண்ண மாதிரி ஆயிடுங்க. அதனால தான் அந்த சன்லைட் ஸ்டாப் ஆகாமல் இருக்க வேண்டி அதுக்கு அந்த பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 2 சைடுமே ஓப்பன் கொடுத்து சென்டரில் பூஜா கொடுத்துருக்கோம். ஃபுல் வியூ பாருங்கள். இனி லைட்ஸ்லாம் ஒயரிங்லாம் கொடுத்துருக்கு. இனி லைட் ஃபிட் பண்ணலைங்க. லைட் ஃபிட் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். லைட்லாம் போடும்போது ஒரு ஈவினிங் டைம் பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும், நல்ல அட்ராக்ஷனாக இருக்கும் அந்த ஒயிட் கலர் கிரே பண்ணும்போது. இந்த மாஸ்டர் பெட்ரூம் போகலாங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லிண்டல் போட்டாங்க. ஓகேங்களா? இங்கே வார்ட்ரோப் பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த ஸ்மால் பெட்ரூம் வார்ட்ரோப் பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் உள்ளே இன்பில்டாக வெளியே உள்ளே வந்திருக்கும். இது வந்து கொஞ்சம் உள்ளே போயிருக்குங்க. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா அந்த வார்ட்ரோப் உள்ளே போகிறனால லிண்டல் போட்டாங்க. நம்ம ஃபுல் கவர் பண்ணிட்டோம். லாஃப்ட் அப்படியே கவர் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஒரு 3 டோர் வார்ட்ரோப் போட்டிருக்கோம். இந்த 2 டோர் வார்ட்ரோப் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரா, ஒரு லாக் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே செல்ஃப்ஸ். அடுத்த சிங்கிள் டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கர் கொடுத்துருக்கோம், பேலன்ஸ் செல்ஃப் கொடுத்துருக்கோம்.
இன்னுமே நிறைய டவுட் இருக்குதுங்க. இது தாராளமாக துணி தான் வைக்க போகிறோங்க, வேறு எதுவும் மெஷினரிஸ் ஸ்டீல் எதுவுமே வைக்க போகிறதில்ல. ஸோ அதனால் தாராளமாக இது வெயிட் தாங்குங்க. இப்போவும் நீங்கள் கடப்பாக்கால் போடலாமா வேணாமா கொஸ்டின் கேட்குறீங்க. கடப்பாக்கால் தவிர்த்துருங்க. ஏன்னா இனி ஃப்யூச்சர் வரும்போது அடுத்தடுத்த ஆப்ஷன் நிறையா இருக்குது. அதனால் நம்ம இதிலே போடும்போது நல்லா லைஃபும் வந்துடுங்க. நீங்கள் கடப்பாக்கால் போடும்போது ட்ராஸு, லாக்கர்ஸு, ஹேங்கிங் எல்லாம் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? அதனால் நம்ம என்ன மெட்டீரியல் பண்ணுறோமோ நம்ம அதிலே போட்டுக்கலாம். உங்களுக்கு பார்க்குறக்கும் கொஞ்சம் யூனிஃபார்மாக இருக்கும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறக்கும். ஸ்மால் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா ரூம் சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால இங்கே வந்து லிண்டல் எதுவும் போடலை. நம்மளே தான் லாஃப்ட் போட்டிருக்கோம். மேலே சீட் கொடுத்து லாஃப்ட் போட்டிருக்கோம். ஸோ தாராளமாக இது அவங்க போகிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா யூபிவிசி ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. அதனால் தாராளமாக வெயிட் தாங்குங்க. இந்த சீட் போட்டு நம்ம தொங்க வெயிட் தாங்காதுங்க. தாராளமாக பொருள் வச்சு எடுத்துக்கலாம். ரெஸ்ட் ரூம் அது. இங்கே ஒரு டபுள் டோர் ஹேங்கர் கொடுத்து ஒரு ட்ராஸ் கொடுத்துருக்கோம். இதோ ஒரு லைட் ப்ரொவிஷன் இங்கே லெஃப்ட் சைடு கொடுத்துருக்கோம். இன்னும் ஒயரிங் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணலை, அதனால் லைட் கொடுக்கலைங்க. இதுக்குள்ள கிரானைட் ஆர் ஸ்லாப்ஸ் போட்டுக்கலாம், கிளாஸஸ் போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ். அடுத்த டபுள் டோர் வார்ட்ரோப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செல்ஃப் கொடுத்துருக்குங்க. அதுக்கு மேலே அப்படியே லாஃப்ட்டு. இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே யூபிவிசி மெட்டீரியல் ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. ஓகேங்களா? தாராளமாக லைஃப் தாங்கும், பெட் ஆகாதுங்க. மெயினாக நம்ம வந்து இப்போ லைட் போட்டிருக்கேன். இப்போது இந்த லைட் போட்டாலும் நம்ம பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் நம்ம சூஸ் பண்ணணுங்க. ஓகேங்களா? ஒரு லைட் கலரு, ஒரு டார்க் கலர் சூஸ் பண்ணும்போது, அதுவும் லைட்டாக இருக்கிற மாதிரி கலர் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரூம் பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம எப்போவுமே லைட் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஆகுங்க. அதுவும் நீங்கள் கலர் சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த கிச்சன் பார்க்கலாங்க. கிச்சன் பொதுவாக அப்பார்ட்மெண்ட்னாலவே நம்ம கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இது ரொம்ப சின்னது தான். ஓகேங்களா? என்ன இந்த சின்ன கிச்சனாக இருக்கும்போது என்ன நீங்கள் ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்லாப் மேலே ஒரு சின்னதாக பார்டர் கொடுக்கணுங்க. ஏன்னா தண்ணி சீக்கிரமாக நம்ம ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம கேஸ் நம்ம வெளியே எங்கேயே போகிறோம், அர்ஜென்ட்டில் குக் பண்ணுறோன்னா அந்த தண்ணி எல்லாமே நம்ம மேலே படும், க்ளீன் வெசல்ஸ் வாஷ் பண்ணும்போதெல்லாம். ஓகேங்களா? எப்போவுமே இந்த கிச்சன் மேலே வந்து ஒரு ஸ்கொயர் பிடி மாதிரி கொடுத்துருங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொடுத்தீங்கன்னா தண்ணியோ வேறு எதுவுமே வெளியே சிந்தாதுங்க. இது ஸ்பாயில் ஆகாதுங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளைவுட்டு, MDF அந்த மாதிரி எது போட்டாலுமே கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா பாருங்கள், ஈஸியாக வலியும் இல்லைங்களா? வலியும் போது உள்ளே அப்சர்வ் பண்ணி ப்ளைவுட் வந்து ஈரத்தன்மை இல்லைங்களா, அது எல்லாமே அப்சர்வ் பண்ணிடும். அப்சர்வ் பண்ணும்போது ஃபுல்லாகவே அரிச்சிருங்க. அதனால் ஸ்மெல் அடிக்கும், அப்படியே பல்ஜ் ஆகும், டோர் லூஸ் ஆகும், கழண்டு போயிடுங்க. அதனால் நீங்கள் ப்ளைவுட் வந்து தவிர்த்துருங்க. ஓகேங்களா? இங்கே யூபிவிசி போகிறதுனால உங்களுக்கு இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ அதனால் உங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் டோர். இங்கே சிலிண்டர் வந்துடுங்க. சின்னதாக ஒரு செல்ஃப் கொடுத்துருக்கோம். அப்படியே ஒரு 3 ட்ராலி, ஒரு ஆயில் பிளேட்டு, எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் போட்டிருக்கோம். மேலே ஒரு கட்லரி, தாலி பேக்ஸ். சிங்கு கீழே வந்து அங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜுங்க. தென் அது போக அப்பார்ட்மெண்ட்னாலே கீழ் வீட்டில் காக்ரோச் இருந்ததுன்னா மேலே வர சான்ஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே இந்த சிங்க்கு சூஸ் பண்ணும்போது இங்கே ஜாலி இருக்கும் இல்லைங்களா, அந்த ஜாலி வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி ஆப்ஷனில் ஜாலி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் இனி அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகும்போது இந்த ஜாலி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்க இன்செர்ட்ஸ் எதுவுமே மேலே வராமல் இருக்கும். ஓகேங்களா? இது ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து இங்கே சிம்னி வரும். அந்த சிம்னி டிஸ்டன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஒரு 2 feet ஸ்பேஸ் விட்டு இங்கே ஒரு வால் யூனிட் கொடுத்துருக்கோம். 3 door ஒரு வால் யூனிட்டு, கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். அது கீழே அப்படியே ஸ்பைசஸ் ரேக் கொடுத்துருக்கோம். இங்கே RO கனெக்ஷன் வருங்க. ஆனால் இங்கே எதுவுமே பண்ணலை. அது போக இங்கே வெசல்ஸ் ஹேங் பண்ணுறதுக்கு வேண்டி அங்கே ப்ளேஸ் கொடுத்துருக்கோம். அதுவும் நம்ம எதுவும் பண்ணலை. அதனால் நம்ம ஓப்பன் ஏரியா கொடுத்துட்டோம். ஃப்ரிட்ஜ் வந்து டைனிங் ஏரியாவில் வரதுனால, டைனிங் ஏரியா ஸ்பேஸ் இருக்கனால ஃப்ரிட்ஜ் அங்கே போயிடும். இங்கே வந்து நம்ம க்ராசரி வைக்கிறதுக்கு வேண்டி கொடுத்துருக்கோங்க. மேலே ஃபுல்லாகவே
ஷீட்ஸ் கொடுத்து கீழே வந்து அந்த ரைஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வேண்டி லாங் வெசல்ஸ் அந்த அரிசி ட்ரம் அந்த மாதிரி பக்கெட்ஸில் வெளில வைக்கிறதுக்கு வேண்டி இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்குங்க. இங்கே எப்போவுமே நான் வந்து கிளாஸ் செல்ஃப் சூஸ் பண்ணுவேன். இங்கே கிச்சன் ஏரியா சின்னதாக இருக்குனால நம்ம திரும்ப பண்ணும்போதெல்லாம் பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. அதுக்கு வேண்டி தான் நம்ம டோரு கொடுத்துருக்கோங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போது இங்கே ஃபுல் லென்த்து வந்தோம்னா உள்ளே வர ரொம்ப கன்ஜஸ்ட்டாக இருக்கும். அதனால் 2 ஓப்பன் செல்ஃப் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஸ்பேஸ் எங்கெங்கே இருக்கும், நம்ம எதில் யூட்டிலைஸ் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்ட் ரூம் நியர்பை இருக்கனால டைனிங் ஏரியா, அதுக்கு அந்த சிங்க் இங்கே வரேன் டாப் பேஷன் வருதுங்க. அதுக்கு நம்ம பாக்ஸ் பண்ணி மேலே ஸ்லாப் போட்டு இதுக்கு மேலே டாப் பேஷன் வருதுங்க. இந்த டாப் பேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் ஸ்டைலிஷாக வாங்க. ஏன்னா நம்ம ஹால்லேருந்து பார்க்கும்போது விசிபிள் ஆகும், டைனிங்கில் உட்காந்து பார்க்கும் விசிபிள் ஆகும் இல்லைங்களா. எப்போவுமே ஒயிட் கலரில் சூஸ் பண்ண வேண்டாம். நல்லா ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும். நல்லா காஸ்ட்லியாக உள்ள ஒரு வாங்கினீங்கன்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கணும். இன்டீரியர் பண்ணும்போது இதெல்லாம் சில ஐட்டம்ங்க. அந்த ஐட்டமை காஸ்ட் பார்க்காம பண்ணிட்டோம்னா உங்கள் வீடே சூப்பராக இருக்கும். சின்னதாக மேலே ஒரு பாக்ஸு, ஒரு ஸ்டோரேஜுங்க. ஃப்ரண்ட் வியூவில் வந்து கிளாஸஸ் கொடுத்துருக்கு ஃபேஸ் பார்க்குறதுக்கு வேண்டி. இது வந்து ஜெயின் அப்பார்ட்மெண்ட்டுங்க. ஜெயின் அனன்யா சொல்லி அப்பார்ட்மெண்ட்டு. இது வந்து விலாங்குச்சி ரோட் சைடில் லொக்கேட் ஆகிருக்குங்க. இது வந்து 2 BH ஃப்ளாட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். இது வந்து பால்கனி வியூ தான். இது பாருங்கள், இது வந்து மெயின் சிட்டி சென்டரில் இருக்கனால உங்களுக்கு ஓவரால் வியூ, சிட்டி வியூ உங்களுக்கு எல்லாமே தெரியும் பாருங்கள். இது வந்து 9th ஃப்ளோரு. இங்கே வந்து நம்ம வந்து UPVC குவாலிட்டியில் ஃபஸ்ட் குவாலிட்டியில் நம்ம வந்து இங்கே ஃபுல் ஹோம் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன், 2 பெட்ரூம், வார்ட்ரோப், லாஃப்ட்டு, டிவி யூனிட்டு, பூஜா யூனிட்டு, தென் பார்த்தீங்கன்னா டாப் பேஷன் உள்ள கவுண்டர் டாப்பு, சின்னதாக வால் பாக்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் யாராவது வீடு கட்டிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணும், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோமே நாங்கள் வந்து ஒவ்வொரு டிப்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து கண்டிப்பாக அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெட்மி டியூ. தேங்க்யூ.